ஹலோ, குட் ஈவினிங் கேஸ். நம்ம நாளைக்கான ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். 14/6/2022க்கான ஸ்டாக் லிஸ்ட் வாட்ச் லிஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நம்ம வழக்கம் போல் என்எஸ்சி வெப்சைட்டு போகிறோம். என்எஸ்சி வெப்சைட்டில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் போயிட்டு இன்றைக்கி டாப் 3 லூசர் அண்ட் டாப் 3 கெய்னரை பிக் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெஸ்லே, பஜாஜ் ஆட்டோ, பிரிட்டானியா இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருந்தவங்க. மேக்ஸிமம் 5%, 6% விழுந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்க 3 பேர். ஸோ இப்போ நெஸ்லேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெஸ்லே வீக்லியில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. இப்போது சப்போர்ட்டிங் லெவலில் இருக்குது. இந்த இடம் இதுதான் ப்ரீவியஸ் டே சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்க இடம். ஸோ இந்த இடம் பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி இதை ரீடெஸ்ட் பண்ணுது. ஒரு வேளை இது டபிள்யூ பேட்டர்னுக்கு கூட இது ரெடி ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது டேயில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். வீக்லியில் க்ரூஷியல் லெவல் எதனா இருக்குதா இதை செக் பண்ணிப்போம். பக்கத்துலேயே சப்போர்ட்டு டேயில் எதனா இருக்கான்னு செக் பண்ணிப்போம். அதே மாதிரி அழகாக இருக்குங்க, சூப்பர். இந்த இடம் இது ஒரு சேனலில் போயிட்டுருக்கு. இப்போ அதாவது மார்க்கெட் விழுந்து திருப்பி இந்த இடத்த போய் ரீடெஸ்ட்டு பண்ணிவிட்டு கீழே விழுந்த இடத்த. ஸோ இப்போ சப்போர்ட்டிங் ஜோனில் கரெக்டாக இருக்குது மார்க்கெட். வால்யூம் நல்ல வால்யூம் இன்றைக்கி. ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஆனால் வெறும் 0.5% தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் வால்யூம் பார்த்திங்கன்னா நல்ல வால்யூமில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரேஞ்சு தான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த இடத்துல இந்த ரேஞ்சு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸும் ஆகலை, இதுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகலை. ஸோ நல்ல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஹையர் அண்ட் ஹையர் தான் பிரேக் பண்ணியிருக்கு, லோவர் அண்ட் லோவர் பிரேக் பண்ணல. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதில் ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன்ற சேனலுக்குள்ளே இருக்குது. சேனலுக்குள்ளே இருந்ததுன்னா ஆக்சுவலாக சேனலோட பாட்டத்துக்கு வரணும். நாளைக்கு ஓப்பனிங் 16,600 இந்த ரேஞ்சில் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா தாராளமாக பை பண்ணுங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் படி. அதுவே கேப் அப் ஆச்சுனாலும் உடனே பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கீழே இந்த ஜோனை 16,950 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா 860 960 இந்த ரேஞ்சில் வந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 750. உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் 100-150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 1771, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 17,200. இதை தாராளமாக வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு பஜாஜ் ஆட்டோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் ஷேர் ஓவராலாக சேனல் ட்ரெண்ட் லைன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ஆனால் அந்த இடத்துல தான் மார்க்கெட் நின்று இருக்குது இப்போ. ஸோ ஃபஸ்ட் டைம் போயிட்டு இந்த இடத்துலேருந்து கீழே விழுந்துருக்குது. திருப்பியும் செகண்ட் டைம் போயிருக்கு டவுனு, தேர்ட் டைம் ட்ரை. இது டெய்லியும் பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு இம்பேக்ட் இல்லை. வால்யூம் 1 2 3 இந்த 3 வாட்டி இங்கே ஆல்ரெடி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. 1 2 3 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டே 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் சப்போர்ட்டுன்னு பார்த்தா ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்தா இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்றைக்கி ஓரளவு ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சு மேலே ஓப்பன் ஆகி
இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், உடனே பை போகாதீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 920 இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா பைக்கு போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த ரேஞ்சில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகுது, இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த லைன் சைக்கலாஜிக்கலாக இந்த 905 மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வச்சுங்க. ஒன்று இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் மூவ் ஆகிருக்கு மார்க்கெட் வந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இருக்கும் இதில். மேலே கேப் பார்த்துனாலும் கீழே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போச்சுனாலும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே கேப் டவுன் ஆனால் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் எதனா இன்றைக்கி ஆன மாதிரி விக்ஸ் வந்து கேண்டில் மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பை பண்ணலாம். மிச்சப்படி வந்து செல்லிங் போகாதீங்க. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். செல்லிங்க்கான வாய்ப்பு கம்மி தான். பிரிட்டானியா வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. ஓகே, சரி. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே போயிட்டு இருக்குது மார்க்கெட் வந்து டேல. ஸோ டேல பார்த்தீங்கன்னாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா, பர்ஃபெக்டாக ரீடெஸ்ட் ஆகுது. ஸோ இந்த புல் கேண்டில் இன்றைக்கி இந்த கேண்டிலுக்கு மேலே நாள் வால்யூம் ஓகே. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹைலோ இந்த இடத்த மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த சப்போர்ட் இந்த இடத்த மார்க் பண்ணுறோம். இது ஹவர்லியில் பார்க்குறோம். ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகுது. இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸுக்கு ஒரு வேளை மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 383 அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 85க்கு மேலே க்ளோஸ் ஆகுது மார்க்கெட்டு. க்ளோஸ் ஆனாலும் இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்கணுங்க. இது வந்து பையிங்கான மூடு இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மேலே ஓப்பன் ஆகி 400 ஓப்பன் ஆச்சுன்னா உடனே பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்து லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுவே கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஸ்பின்னிங் டாப்போ இல்லை சப்போர்ட்டாக எடுக்கிற மாதிரி கேண்டிலோ ஒரு ஸ்பின்னிங் டாப்போ ஒரு ஹேமர் இந்த மாதிரி எதனா போட்டுச்சுன்னா தாராளமாக அதில் ஸ்டாப்பாக வச்சு நீங்கள் வெயிட் பண்ணலாம். டார்கெட் வந்து இந்த பாக்ஸோட டாப் போகிறோம். இந்த இடத்துல எப்படி ஆகுதுன்னா ஒரு 20 ரூபா ஸ்டாப் லாஸ்னால் 40 ரூபா டார்கெட் இருக்கலாம் தாராளமாக. ஸோ மேலே கேப்பப் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து பையிங் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400லேருந்து கீழே வந்ததுன்னா 80 இந்த ரேஞ்சில் வரும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 80னா ஸ்டாப் லாஸு ஒரு 48 47 இந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வரும். டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 400, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 430. இதுதான் ஓகேங்களா. ஒரு 30 ரூபா ஸ்டாப்பு, ஒரு 50-55 ரூபா டார்கெட் வரும். ட்ரை பண்ணலாம் வீக்லியில். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் ஹியூஜ் செல்லிங்கில் இருக்குது. சேம் ட்ரெண்டு வந்து டவுனு. ஓகேங்களா, ட்ரெண்டு வந்து டவுனு. இந்த லெவல் வந்து ஒரு குரூஷியல் லெவலாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை இது வரைக்கும். ஓகேங்களா,
ஓகே, டேல பார்க்குறோம். டேல பார்த்தாலும் அதே தான். இந்த லெவல் வந்து கொஞ்சம் க்ரூஷியல் லெவலாக இருக்கும். ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்குது. $405க்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா தாராளமாக செல் போங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 15 மினிட்ஸில் தான் பார்க்கணும். அதை 409 தான் ஸ்டாப் உங்களுக்கு. 409, 50 இந்த ரேஞ்சில் வைங்க. 405, 406 கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா தாராளமாக செல் போகலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 401, 402, 398. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $4000. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 5, 8 ஒரு $7 பக்கம் வரும். இதில் அந்தளவுக்கு ரிஸ்க் ரிவார்டு ஒன்றும் பெஸ்ட்டாக இல்லை. பட் இருந்தாலும் ஆனால் போகலாம் தாராளமாக. நீங்கள் ஒரு $4000 ஸ்டாப்புக்கு கண்டிப்பாக இந்த ரேஞ்சு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 97, 96, 50 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தாராளமாக செல் போகலாம் நீங்கள். ஓகே, இது ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கும். டாட்டா மோட்டார்ஸும் ரெண்டாவது பஜாஜ் ஆட்டோங்களா, பஜாஜ் ஆட்டோ, பிரிட்டானியா, இந்த 3 ஸ்டாக்கும் ஓகே, ஒரு அளவுக்கு நல்ல பிக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி பயங்கரமாக விழுந்து போயிருக்கு. நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற ஸ்டாக் வேறு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டேல 1 கேப் டவுன் 240 இந்த ரேஞ்சு லோ வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஹவர்லியில் இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து. ஸோ இந்த இடம் வந்து யூஜ் செல் ஆஃப் ஆகிருக்குங்க. இந்த இடத்த மார்க் பண்ணிங்க. நாளைக்கு இது ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல போச்சுன்னா மார்க்கெட் தாராளமாக செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 425 இந்த ரேஞ்சு. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் படி பாருங்கள், வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் செல் போங்க. ஐயோ செல்லு சொன்னாங்க அப்படின்னு உடனே செல் போயிடாதீங்க. இந்த இடத்துல போயிட்டு எதனா ஒரு 5 மினிட்ஸ் ரெட் கேண்டில் வருதுன்னா தாராளமாக கீழே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டு எங்கே வரும்னா 370 வரும். 400 போச்சுன்னா 370. உங்களுக்கு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நான் ஒரு $20 தான் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதிகபட்ச ஸ்டாப்பே அவ்வளோதான். இந்த பிக் கேண்டிலுக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு மேலே தான் அவங்க ஸ்டாப் இருக்கணும். கிட்டத்தட்ட 18 இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். 396, 400 இந்த ரேஞ்சுக்கு போனால் இது சென்டர் ஆஃப் த கேண்டில் வந்து நீங்கள் தாராளமாக செல் போகலாம். 397லேருந்து 403, 404 இந்த ரேஞ்சு, அதாவது 400 இந்த ரேஞ்சில் செல் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 18 பாயிண்ட்டு, டார்கெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட் உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த இடத்துக்கு வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. டார்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு 360, அதாவது ஒரு 40 பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து குயிக்காக நடக்கும் கொஞ்சம். ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்து பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும். பஜாஜ் ஃபினான்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹவர்லியில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் நல்லா புல் பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட்டு சரசரன்னு மேலே போயிருக்கு. இவ்வளோ நாள் கன்சாலிடேட்டை முடிச்சுட்டு ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து ரீடெஸ்ட்டு பண்ணியிருக்கு. அவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்குது. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தாங்க. இந்த ரேஞ்சு வந்து ஒரு க்ரூஷியல் ரேஞ்சாக இருக்கும். $515 இந்த ரேஞ்சு வந்து
519, 20, 520, 21 இந்த ரேஞ்சில் செல் போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 572, 50 ரூபா ஸ்டாப் லாஸு. டார்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 74, செகண்ட் டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 440. ஸோ ஓகே, இதுவும் ஒரு 1:2, ஒரு 420, 520லேருந்து 570, ஒரு 50 ரூபா ஸ்டாப் லாஸு. ஃபஸ்ட் டார்கெட்டு 80, 40 ரூபா. செகண்ட் டார்கெட்டு 40, ஒரு 80 ரூபா டார்கெட் வரும், 50 ரூபா ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணி எடுங்க. இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து செக் பண்ணி எடுக்கணும். ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸு, இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்கும் அதே தான். இன்றைக்கி நல்ல இது இருக்குது. ஸோ நாளைக்கு இதுவும் நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கும். மொத்தம் 4 ஸ்டாக்கும் நமக்கு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம செல் போகக்கூடாது. தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஒன்று ரீடெஸ்ட் பண்ணால் திருப்பி இங்கேருந்து புல் பேக் நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து புல் பேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு அதுக்கு மேலே போய் கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுவே மார்க்கெட் இங்கேருந்தே ஓப்பன் ஆகி கேப் அப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த லெவல்ஸ்லாம் போகிறது ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டு பையிங் ப்ரெஷர் வந்து இங்கேருந்து கிளம்பிடும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்குது. நம்ம அது இதுதான் சார்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ நமக்கு அவ்வளோ வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்டு பண்ணியிருக்கு இப்போ 5 மினிட்ஸில். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம தாராளமாக பை எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வரும். ஆனால் அவ்வளோ தூரம் தேவையில்லை. நம்ம இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 877, இதுதான் வந்து நம்ம ஸ்டாப்பாக வச்சுக்கணும். 25 ரூபா ஸ்டாப்பு. நீங்கள் சாரி ஆமாம் 20 ரூபா ஸ்டாப் வரும். 997, 897 மேலே பை போனீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 875, 22 ரூபா ஸ்டாப் லாஸு. ஃபஸ்ட் டார்கெட்டு 917, 18. செகண்ட் டார்கெட் வந்து 40. ஓகேங்களா? பஜாஜ் ஆட்டோ. ஸோ இதுதான் இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள். இப்போ சொன்ன லெவல்ஸை வச்சு நம்ம ஏன் அந்த லெவல்ஸை நான் ஏன் எடுத்து உங்களுக்கு முன்னாடி நான் லைவாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் டைமில் இப்போது நம்ம டெய்லி நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மார்க்கெட்டை. இன்ட்ராடே பண்ணுறதுக்கு வந்து ஸ்கில் அதிகமாக தேவை. நம்ம பொசிஷனல் பண்ணுறதுக்கோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு 3 மாதம் 5 வருஷம் அப்படின்னும் போது நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற டைமிங்கும் அதனோட கரெக்டான என்ட்ரி பொசிஷனும் நமக்கு முக்கியம். அதோட அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது இப்போ இந்த வால்யூமுக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா இந்த வால்யூமுக்கு இவ்வளோ தான் போகும். இந்த வால்யூமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 860, 60 ரூபா ஏறி இருக்குன்னா அதில் பாதி இருக்கிற வால்யூம். இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ ஏறி இருக்குது, 866லேருந்து 93, ஒரு 30 ரூபா ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டான என்ட்ரியும் ஸ்டாப்பும் அதுக்கான டார்கெட்டும் வைக்க முடியும். ஸோ அதுதான் ரீசன். அதனால தான் எடுத்து உங்கள் முன்னாடி லைவாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரீசனே இது தான். ஸ்டாக்கை எந்த ஸ்டாக்கை வேணாலும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு அதை இது பண்ணுங்கள். நீங்கள் தாராளமாக நீங்களே ட்ரேட் பண்ண கற்றுக்கலாம். அதை வந்து நம்ம க்ரோ டுகெதராக பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.